பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாயாசம், கோதுமை பாயாசம். நாங்கள் ரெகுலராக சேமியாவில், ரவையில், ஜவ்வரிசியில், அவலில் கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் கோதுமையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதில் கோதுமை, வெல்லம், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் சம்பா கோதுமை வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு அல்வா கூட செய்வோம் இல்லையா, சேம் அதே கோதுமை தான். நம்ம கோதுமை ரவையில் கூட ஒரு சிலர் செய்கிறாங்க, ஆனால் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி கோதுமையை வாங்கி அதை தண்ணியில் அலசிட்டு மிக்சியில் போட்டு குருணையாக்கி உடச்சிக்கணும். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி குருணையாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு தேங்காவை திருகி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், இது 2வது வடிகட்டி எடுத்த பால், அதையும் அரைச்சி வடிகட்டினா இது 3வது பால். நான் ஒரு தேங்காவை முழுசாக எடுத்து இந்த மாதிரி பிரித்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 3வதாக எடுத்த பாலை கோதுமை குருணையில் சேர்த்து பத்தாததுக்கு கொஞ்சம் நீர் சேர்க்கிறேன். இந்த மாதிரி முழுகிற அளவு சேர்த்துக்குவோம். சேர்த்து 3லிருந்து 5 விசில் நல்லா கொலைய வேகட்டும். மூடி போட்டு வச்சுருவோம். நான் இப்போ 5 விசில் விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்துருச்சு. இது கூட 2வது எடுத்த பாலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், இது பத்தாது. இதை திருப்பி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். 3 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அது வரைக்கும் வேகணும். இது பாருங்கள், நல்லா மலர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வேக வச்சுக்கலாம். இப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது இது கூட நான் தட்டி வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமைக்கு 2.5 கப் அளவுக்கு வெல்லம் வேணும். நான் சேர்த்து கலந்து விடுறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சி வெல்லத்தோடைய பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா கொதித்து பச்சை வாசனை அடங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வாசனை அடங்கிருச்சு. இப்போது நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி அதோட சாறு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சுக்கு பொடி இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சுக்கு பொடி இல்லை, நான் இஞ்சி சாறு சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காவை தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா சர்க்கரை கூட மிக்சியில் ஓட்டி நைஸாக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்படி போட்டுக்கிறேன். இது 1 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. பாருங்கள், இந்தளவு கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும். தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சதுன்னா பாயாசத்தோட டேஸ்ட் மாறிடும். அதே சமயம் ஒரு கொதி கூட விடலைன்னா பாயாசம் சீக்கிரம் கெட்டு போயிடும். தேங்காய் பால் புளிச்சு பாயாசம் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த பாயாசம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு முந்திரி, திராட்சை போட்டு அரைச்சிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி நல்லா பொன் வறுவலாக வந்ததும் இதை பாயாசத்தில் எடுத்து கொட்டிக்கலாம்.